பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிறதான இந்த இருட்டோடி ஜெபத்திற்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாக போகும் முன்னதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தர்மையான காலை வேளைக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற வேத வசனத்தின்படி அடிமையை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளின் வார்த்தைக்காக 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். மீண்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். இந்த நாளிலும் நாம் பார்க்கிறதான ஒரு தலைப்பு ஒளித்து கொள்ளும் கண்மலை. கண்மலை நமக்கு ஒளிந்து கொள்ள உதவுகிறதா இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். அநேக செய்திகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த கண்மலையிலே எப்படி நாம் தஞ்சம் புகுந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒளித்துக் கொள்ளுதலை குறித்து நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது, ஆவியிலேயே மனுஷன் பாவம் செய்த போது அவன் ஒளித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இங்கே அவர்கள் ஒளித்துக் கொள்ளுகிற இடத்தை பார்க்கும் பொழுது தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே, மரங்களுக்கு இடையே அவர்கள் தங்களை ஒளித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒளித்துக் கொள்ளுகிற அனுபவம் இங்கே எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மறந்து அவருடைய சந்நிதிக்கு விலகுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுந்து அவரிடத்திலே கண்மலையாம் இயேசுவினிடத்திலே ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம் அது வித்தியாசம். ஆனால் இப்படி ஜனங்கள் தங்களுக்கு வந்த நெருக்கத்தினாலே, தங்களுக்கு வந்த இக்கட்டினாலே அவர்கள் ஒளித்து கொள்ள கண்டுபிடித்த சில காரியங்களை நாம் அந்த வேத பகுதியிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 13:6 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஒளித்து கொள்ளுகிற அனுபவம் தேவ சந்நிதியை விட்டு விலகி போகிற ஒரு காரியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. மட்டுமில்லாமல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இன்னொரு காரியத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 2:19, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள் என்கிறதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பூமியை ஆண்டவர் தத்தளிக்க பண்ணும் போது கர்த்தர் எழும்பி அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? விலகி இப்படியாக தங்களை ஒழித்துக் கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது பாவம் உள்ளே நுழையும் போதே தங்களுக்கென்று
ஒழித்துக் கொள்வதற்கு என்று பல வகைகளை மனுஷன் தேடினான். அதிலே ஒன்று முதல் காரியம் நாம் பார்க்கும் பொழுது, அவன் மரங்களுக்கு நடுவே விருட்சங்களை தனக்கு மறைவாக தான் ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடமாக தெரிந்து கொள்கிறான். ஆனால் போக போக ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பூமியை அவர் தத்தளிக்க பண்ணும்போது கர்த்தர் எழும்பி அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் மனுஷன் என்ன செய்கிறாராம்? விலகி போகிறான். முதலாவது கர்த்தருடைய சந்நிதிக்கும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் மனுஷன் விலகி போகும்போதே ஆண்டவருடைய கோபம் எழும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய பயங்கரம் எழும்புகிறதை பார்க்க முடியும். அப்படி பயங்கரத்தோடு கூட அவருடைய மகிமையும் இறங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே தேவனோடு கூட பேசும்போது அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று போகிறார்கள். ஆனால் தேவ சத்தத்திற்கு விலகி போகிறார்கள். அது ஒரு பயங்கரமான சத்தமா இருக்கலாம். ஆனால் அந்த சத்தத்தை கேட்பதற்கு பயந்து அவருடைய மகிமையையும் பார்க்க முடியாமல் தேவ மகிமையை பார்த்து மோசேயின் முகத்தின் பிரகாசத்தை கூட அவர்கள் பார்க்க மறுத்து மோசேயின் முகத்திலே முக்காடிட்டு விட்டார்கள். இதுதான் தேவ ஜனங்களின் வாழ்க்கையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். அது கடைசி நாட்களும் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். இங்கே ஒரு பெரிய கூட்டத்தாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது பூமியின் ராஜாக்கள் எல்லாரும், பெரியோர்கள் எல்லாரும், ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர் எல்லாரும் போய் எங்கே மறைத்துக் கொள்ள ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். பர்வதங்களில் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவைகளை பார்த்து எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று. கண்மலையாம் கிறிஸ்துவினிடத்திலே வராதவர்களுடைய ஜீவியம்தான் இப்படி ஆண்டவருடைய சத்தத்திற்கு சந்நிதிக்கு சத்தத்தை கேட்பதற்கு மறுத்து அவருடைய சந்நிதிக்கு விலகுறதும், அவருடைய பயங்கரத்துக்கும் மகிமை பிரதாபத்திற்கும் மறைந்து ஒழித்துக் கொள்கிறதும். கடைசி நாளிலே எது மறைவிடமாக எது ஒழித்துக் கொள்ளும் கண்மலையாக நமக்கு இருந்ததோ அவைகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்போம். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரவே கூடாது. கண்மலையாம் கிறிஸ்துவின் அண்டையிலே நாம் அண்டிக் கொள்ளும் போது இப்படிப்பட்ட விருட்சங்களுக்குள்ளே மறைந்து கொள்ளுகிற அனுபவம் இராது. தேவனுடைய மகிமைக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் அவருடைய பயங்கரத்திற்கும் பயந்து குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொள்ளுகிற அனுபவம் நமக்கு இராது. கடைசி நாட்களிலும் பூமியின் ராஜாக்களில் இருந்து அடிமைகள் வரைக்கும் எல்லாரும், அன்றைக்கு பார்வோனின் அரண்மனையிலிருந்து அடிமை வரைக்கும் அந்த தலைச்சன் பிள்ளையின் மரணம் இருந்தது. ஆண்டவர் வாதிக்கிறதான நாட்கள் என்று சொல்லி கடைசி நாட்கள் வரும்போது அது பூமியின் ராஜாக்களாய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர்களாய் அல்லது அதிபதிகளாய் அதிகாரிகளாய் இருக்கிறவர்களாய்
இருந்தாலும் சரி, அவர்கள் யாரை அடிமைகளாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வரைக்கும் நடைபெறுகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். கண்மலையாம் கிறிஸ்துவனிடத்திலே வராதவர்களுக்கு அவர்கள் ஒழித்துக் கொள்ள நினைக்கிற கண்மலைகளும் அவர்கள் நினைக்கிற புகைகளும் அவைகள் எல்லாம் அவர்களுக்கு தங்களை மறைத்துக் கொள்வதற்கு தங்கள் மேல் விழும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறதை பார்க்கும். அதிலே சென்று ஒளிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவைகளை தங்கள் மேல் விழ சொல்லி தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். யாருக்கு முன்பாக? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான ஆண்டவருக்கு முன்பதாக. அவருடைய கோபத்திற்கு, அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் அறிந்திருக்கிற ஒரு பெரிய உண்மை, இந்த உலகமானது அவருடைய கோபாக்கினை என்கிறதான அந்த அக்கினியிலே பற்றி எரிய போகிற ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அந்த நாட்கள் வரும்போது கண்மலைகளும் குகைகளும் நம்மை ஒழித்துக் கொண்டிருந்ததே, அவைகள் நம்மையிலே விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளும் என்று கேட்கிற ஒரு பரிதாப நிலை வரக்கூடாது தெய்வ பிள்ளைகளுக்கு. ஏனென்றால் நாம் நம்பின கண்மலை, நாம் யார் மேல் நீதிமான் நம்பி இருக்கிறான்? நீதிமொழிகள் 18:10 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகமாய் இருக்கிறதான ஒரு கண்மலையாம் கிறிஸ்துவனிடத்திலே தான் நாம் வரும்போது நாம் எல்லா காரியங்களிலிருந்தும் தப்புவிக்கப்படுவோம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த கண்மலையோடு கூட சேர்ந்த மற்ற 4 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவைகளிலே ஒழித்துக் கொண்டிருந்தவர்களின் காரியங்களும் கடைசி நாட்களிலே நாம் பார்த்தோம். அப்படியாக அவைகள் அன்றைக்கு அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தது. ஆனால் கடைசி நாட்களிலே அவைகள் அவர்களை மறைத்துக் கொள்ளும்படியாக, தங்கள் மேல் விழும்படியாக இந்த ராஜாக்களானாலும் சரி, சுயாதீனரானாலும் சரி, அடிமைகளானாலும் சரி வேண்டிக் கொள்கிறதை நாம் கடைசி நாட்களிலே பார்க்கவிருக்கிறோம். ஆகையால் இந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறதான இந்த கண்மலையோடு கூட இணைந்த மற்ற வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கெபிகளிலும் இஸ்ரவேலர் ஒழித்துக் கொண்டதான முதல் காரியம் கெபிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அங்கே ஒரு யுத்தம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே அந்த ராஜாக்களை பிடித்து எங்கே ஒழித்து வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யோசுவா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் மக்கதோலில் இருக்கிற ஒரு கெபியில் ஒழித்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மக்கதோலில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலை புரட்டி அவ்விடத்திலே அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள் என்று சொல்லி கடைசியிலே அவர்களை அங்கே சங்காரம் பண்ணி போட்டு அந்த குகையிலே, அந்த கெபியிலே அவர்களை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் ராஜாக்கள் தான். அவர்கள் ஆனால் தஞ்சம் புகுந்த இடம் எதுவாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கெபியிலே அவர்கள் ஒழித்து
ஒளித்து கொண்டார்கள். ஆனால் ஒளிந்திருந்த அவர்கள் அங்கே இஸ்ரவேலர் கைகளிலே அகப்பட்டு கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த கெபிகளுக்குள்ளே ராஜாக்களே, அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டியவர்கள் யுத்தத்திற்கு முன்னாலே நிற்க முடியாமல் தங்களை ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். தங்களை ஒழித்துக் கொண்டதினாலே அவர்களுக்கு ஏற்பட்டது என்ன? அவர்கள் அந்த கெபியிலேயே மரிக்க வேண்டியதாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அந்த கெபி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை, அந்த கெபி அவர்களை பாதுகாக்கவில்லை. அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த அந்த கெபியே அவர்களுக்கு மரண கெபியாய் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் அங்கே தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனும் கெபியிலே ஒழித்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தார். எவ்வளவு காலம்? 3.5 வருஷம் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே எலியாவின் வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த மழையை நிறுத்தி ஒரு வறட்சியை, ஒரு பஞ்சத்தை உண்டாக்கின நாட்களிலே இங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஒபதியா ஆகாப் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்தவன் தீர்க்கதரிசிகளை பத்திரப்படுத்துகிறான், அவன் ஒழித்து வைக்கிறான். எங்கே? இந்த கெபிகளிலே. இது ஒரு நல்ல காரியம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கெபிகளில் அவன் ஒழித்து வைத்தது எவ்வளவு பேர் என்று பார்க்கும்போது 100 தீர்க்கதரிசிகள் தான். 50 பேராக அவர்களை 2 இடங்களிலே கெபிகளிலே ஒழித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அந்த பஞ்ச காலம் வரைக்கும் அவர்களை போஷித்தவன். ஆனால் ஆண்டவர் கெபிகளிலும் பாதுகாக்காமல் தம்மோடு கூட வைத்து பாதுகாத்த மனுஷர் எத்தனை பேர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதான வார்த்தைகளை ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அந்த கெபிகளிலே ஒழித்து வைத்த அந்த ஒபதியா நல்ல வேலையை செய்தான். 100 தீர்க்கதரிசிகளை பத்திரப்படுத்தினான். ஆனால் இந்த கெபிகள் அவ்வளவு பேரை தான் பத்திரப்படுத்த முடிந்தது. ஆனால் தேவன் காப்பாற்றின மக்கள் எத்தனை பேர்? கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற 7000 பேரை காப்பாற்றினார். அப்படியானால் இந்த கடைசி காலங்களிலே வாழுகிற நாம் கர்த்தருக்காக என்ன வந்தாலும், என்ன நேர்ந்தாலும், என்ன நெருக்கடி, என்ன இடுக்கண் வந்தாலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஜீவிப்பேன் என்று நம்மை நாமே அர்ப்பணிப்போம் என்று சொன்னான். நாம் கெபிகளிலே போய் ஒழித்துக் கொள்ளுங்கள் என்று ஒழித்துக் கொள்ளுவதற்கோ அல்லது யாராவது நம்மை ஒழித்து வைப்பதற்கோ நாம் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவரே நம்மை ஒழித்து வைப்பார். எல்லாரையும் கொலை செய்து போடுகிறார் இயேசுவே. அப்பொழுது ஒபதியா பார்த்து கண்டுபிடித்த ஒரு 100 தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 7000 பேர் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருந்த
7,000 பேரை ஆண்டவர் எங்கே ஒழித்து வைத்திருந்தார்? எலியாவையும் ஒழித்து வைத்திருந்தார் தானே. அதுபோலதான் இந்த 7,000 பேரை ஆகாமின் கண்களிலே, இயேசுவேலின் கண்களிலே, அவர்கள் அனுப்பினதான ஆட்களின் கண்களிலே காணக்கூடாதபடிக்கு ஆண்டவர் ஒழித்து வைத்திருந்தார். யார் அவர்கள்? பாகாலுக்கு முன்பதாக தங்கள் முழங்கால் படியிடாத 7,000 பேர். அப்படியானால் பாகாலுக்கு முன்பதாக நாம் ஒருவேளை முழங்கால் படியிடாமல் இருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்கள் வருகிறது. ஏற்கனவே வந்துவிட்டது நம்முடைய தேசத்திற்கு. பல தேசங்களிலே இருந்ததான கம்யூனிஸ்ட் ஆட்சியிலேதான் அப்படிப்பட்ட பயங்கரங்கள் நடந்தது. ஆனால் ஒரு சுதந்திர தேசத்திலும் கூட நமக்கு எப்படிப்பட்ட நெருக்கங்கள், இடுக்கங்கள் எல்லாம் இந்த தேசத்திலே எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் வரும் நாட்களிலே என்னென்ன காரியங்கள் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்மை ஒழித்துக் கொள்வதற்கு கெபிகளை தேடி போக வேண்டாம். கெபிகளை தேடி போக வேண்டாம். அல்லது கெபிகளிலே நம்மை ஒழித்து பாதுகாக்கிறதற்கு ஒரு சிலர் இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பேரை தான் அவர்களால் பாதுகாக்க முடியும். கொஞ்சம் பேரை தான். ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே 7,000 பேர் ஒழித்து பாதுகாக்கப்பட்டது நம்முடைய ஆண்டவராலே. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஜீவிக்கும் போது கடைசி நாட்களிலே ராஜாக்கள், பெரியோர் எல்லாரும் அழுகிறது போல நாம் அழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை நாம் இந்த பூமியிலே இந்த உபத்திரவ காலங்களிலே இருக்கிறோம் என்று சொன்னாலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தோமானால் என்ன வந்தாலும் நம்புவேன் என் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை என்று நம் பாடல்களை பாடுகிறதோடு கூட நின்று விடாமல் என்ன வந்தாலும் நம் இயேசுவை நம்பி, யார் கைவிட்டாலும், யார் எந்த நெருக்கங்கள் கொடுத்தாலும், யார் நமக்கு என்ன இடுக்கங்கள் கொடுத்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருந்தோமானால் அந்த 7,000 பேரை பாதுகாத்து ஒழித்து வைத்திருந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆகையால் நம்மையும் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக அங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இரண்டாவது காரியம் பார்க்கிறோம். அது முட்காடுகளிலே என்ன செய்தார்களாம்? தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முட்காடுகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவைகள் வந்து ஏகமாய் வனாந்திரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். எது தங்கும் என்று நாம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள சபையும் அசீரியா தேசத்தில் இருக்கும் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அசீரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில் காட்டி அழைப்பார். அவைகள் வந்து என்ன செய்யுமாம்? முட்காடுகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். இந்த கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அசீரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் ஆண்டவர் பயில் காட்டி அழைத்து அவை முட்காடுகளில் தங்க வைக்கிறார் என்று சொன்னான். அது என்ன நடக்கும் என்று சொன்னான்? இந்த
கடையாந்திரத்தில் உள்ள ஈயும் அசீரிய தேசத்தில் இருக்கிற தேனியும் என்று அழைக்கப்படுகிற இந்த எகிப்து தேசத்தின் அதிபதிகளும் அசீரிய தேசத்தின் அதிபதிகளும் தேவ ஜனங்களை துன்புறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பார்க்கும் பொழுது எகிப்து தேசமும் அசீரிய தேசமும் தேவ ஜனங்களுக்கு எப்பொழுதும் நெருக்கங்களை கொண்டு வருகிறதை நாம் தொடர்ந்து வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போது அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் அந்த 400 வருடங்கள் என்று நமக்கு தெரியும். அதற்கு பிற்பாடு ராஜாக்களின் காலங்களிலும் இந்த அசீரியர் எப்படி அவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறதும் அவர்களை நெருக்குகிறதுமான காலங்களை நாம் அறிந்திருக்கிறோம். எசேக்கியா ராஜாவின் காலத்திலும் கூட இப்படியாக அவர்களை நெருக்குகையில் எசேக்கியா ராஜா செய்தது என்ன? அவன் தேவாலயத்திற்கு சென்று தேவனிடத்திலே முறையிடுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியை அழைத்து தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்டு எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை சொல்லுகிறார், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இவர்கள் எல்லாம் முட்காடுகளை போல. அது எதை குறிக்கிறது? ஒரு நெருக்கத்தை குறிக்கிறது. ஒரு நெருக்கம் வரும்போது தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி தேவன் பார்க்கலாம். ஏசாயா 36 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அந்த அசீரிய ராஜா என்ன செய்கிறான்? அவர்களை வந்து நெருக்குகிறான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தை தான் நாடி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆட்களை அனுப்பி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ராப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்று ஏசாயா 37 அதிகாரத்திலே 3, 4 வசனத்திலே அவர் சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயா இடத்தில் வந்து சொன்னார்கள். நமக்கு நெருக்கம் வரும்போது, இடுக்கண் வரும்போது, வியாதியின் படுக்கைகள் வரும்போது முதலாவது யாரை தேடி போகிறோம்? நெருக்கத்திலே எனக்கு இவர்கள் உதவி செய்வார்கள், என்னுடைய இடுக்கணிலே இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்து என்னை உதவினார்கள் என்று இந்த கெவிகளை போல இருக்கிற மனுஷரை மன்னிக்க வேண்டும், முட்காடுகளை போல இருக்கிற மனுஷரை நாம் நம்பி போகிறோமா? முட்கள் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய வசனத்தை நெருக்குகிறதை குறிக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய உவமையை சொல்லுகிறதான வேளையிலே அவர் சொல்லுகிற ஒரு உவமையிலே முட்கள் நடுவிலே விதைக்கப்பட்ட, முட்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன? வசனத்தை கேட்கிறவர்களாய் இருந்தோம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறது. உலக ஆசாபாசங்கள். இன்னொரு சுவிசேஷத்திலே, லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இச்சைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மாத்திரமல்ல, உலக கவலை மாத்திரமல்ல, இச்சைகளும், இவைகள் எல்லாம் நாம் கேட்ட வசனத்தை நெருக்குகிறதாம். முட்களுக்குள்ளே அடைக்கலம் புகுது நமக்கு நல்லதா இருக்கா? ஆனால் அன்றைக்கு
முட்காடுகளுக்குள்ளே சென்று அவர்கள் ஒளித்துக் கொண்டார்களாம். நாம் வசனத்தின் மேல் கட்டப்படுவோமானால் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பெருமழை சொரியும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவருக்காய் நான் வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறேனே, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கம் என்று நான் கேட்கக்கூடாது. அந்த முட்களின் நடுவே தான் வசனத்தை சார்ந்து வசனத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முட்காடுகளுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து விடக்கூடாது. அந்த முட்காடுகள் நமக்கு முன்னாகவே இருந்துவிடும். எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? அவர் ராஜாவா இருந்ததினாலே ராஜாவோடு ராஜா போர் செய்திருக்கலாம், யுத்தம் பண்ணி இருக்கலாம், எதிர்த்து நின்று இருக்கலாம், எதிர்த்து பேசி இருக்கலாம். ஆனால் அந்த அசீரிய ராஜா பேசினதான வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி விண்ணப்பம் பண்ணும்படியாக தீர்க்கதரிசியின் இடத்திலே போகிறார். இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது நேரடியாய் தேவாலயத்திலே சென்று அவன் அந்த அசீரிய ராஜா அனுப்பின நிருபங்களை தேவ சமூகத்திலே விரித்து வைத்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு வைராக்கியம் பாருங்களேன்! அவனுக்கு தைரியம் இருக்கிறது, அவனுக்கு புயபலம் இருக்கிறது, அவருக்கு யுத்தம் செய்வதற்கான யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், ரதங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவைகளின் பேரிலே அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு கை கொடுக்கும் என்று அவன் நினைக்கவில்லை. அவனுடைய மனக்கவலையிலே அவன் மூழ்கிவிடவில்லை. அவன் தைரியமாய் தேவ சமூகத்தை நாடி அந்த வசனத்தின் மேல் கட்டப்பட்டவனாய் இருந்தபடினாலே அவன் மேல் அடித்த அந்த பெரு வெள்ளம், மழை, காற்று எல்லாம் வந்த வழியே போய்விட்டது. அதிகாரங்களிலே நாம் பார்க்கும்போது இந்த அசீரிய ராஜாவின் முடிவு பரிதாபமாக இருக்கும். பரிதாபமான ஒரு முடிவு. தேவ பிள்ளைகளுக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆகியால் நாம் தைரியமாய் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நாம் நிற்போம். வசனத்திற்காய் நிற்போம். வசனத்தின் மேலே நாம் கட்டப்படுவோம். வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய், நானும் பேசுகிறவர்களாய் மட்டுமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாய் நானும் நடக்க வேண்டும். போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகக்கூடாது. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். ஆயால் பிரசங்கம் பண்றேனே, அதனால எப்படி நானும் வேண்டுமானாலும் நான் ஜீவிக்கலாம் என்பது அல்ல. எனக்கும் நெருக்கங்கள் வரும்போது, எனக்கும் இடுக்கங்கள் வரும்போது, இந்த முட்காடுகள் எனக்கு அடைக்கலம் தரும் என்று நான் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடாது. வசனத்திலே ஒளிந்து கொள்ளுகிறவர்கள் தான். வார்த்தையாகி கண்மலையிலே நாம் ஒளிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. அடுத்ததாக ஒரு வார்த்தையை அந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது என்ன? அது துருக்கம். அது துருக்கம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல், அதை சீகேம் துருகத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் பேரி தேவனுடைய கோயில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள். சீகேம் துருகத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்ட போது, அபிமெலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடரியை பிடித்து
ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்கள், நீங்களும் தீவிரமாய் செய்யுங்கள் என்று சொல்லி அதை செய்து அவன் அன்றைக்கு அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீகேம் துருகத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். செத்தார்கள். ஏறக்குறைய 1000 பேராகிய சீகேம் துருகத்து அவர்களுக்கு அடைக்கலம் தரும் என்று சொல்லி அந்த துருகத்துக்குள்ளே அடைக்கலம் புகுந்தார்கள். ஆனால் அவர்கள் முடிவோ பரிதாபம். 1000 பேர், ஏறக்குறைய 1000 பேர் இந்த துருகத்தை தங்களுக்கு அடைக்கலமாய் ஒளித்துக் கொள்ளுகிற ஒரு இடமாய் நினைத்து ஓடி போனார்கள். ஆனால் அந்த துருகத்திலே என்ன நடந்தது? ஏறக்குறைய 1000 பேர் அன்றைக்கு மரித்தார்கள். உலக பிரகாரமாய் அது சீகேம் துருகம் ஒரு நல்ல ஒரு துருகம், ஒரு மறைவிடம், ஜனங்கள் ஒளித்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல இடம். அதிலே ஒளித்துக் கொண்டால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதற்காக கட்டப்பட்டதுதான். ஆனால் அதை அழிப்பதற்கு கூட இந்த அபிமெலேக்கு என்ன ஒரு சதி ஆலோசனை செய்திருக்கிறான் பாருங்கள். எத்தனை பயங்கரமான ஒரு காரியம். அவர்கள் நினையாத நேரத்திலே அத்தனை பேரும் ஒரே நாளிலே மறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்து துருக்கம் எல்லாம் இப்படித்தான். நாம் ஓடி ஒளிந்து கொள்ளலாம் என்று கொஞ்ச நாட்களுக்கு ஒருவேளை அது பாதுகாப்பு தரலாம். மனுஷராக இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களின் இடங்களாக இருக்கலாம். இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை, நான் இருக்கிற இடத்துல ஒரு நெருக்கம், நான் இருக்கிற இடத்துல தான் என்னாலே வாழ முடியல, அதனாலே நான் போய் வேற ஒரு இடத்துல இருந்து விடலாமோ என்று நினைக்கிற ஒரு காரியம். அங்கே என் சொந்த பந்தம், என் தாய் வீடு, எனக்கு சகோதரிகள் அல்லது யாரோ எனக்கு உதவி செய்கிறவர்கள், எனக்கு ஆதரவா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு துருக்கம் போல என்று நாம் நினைத்து அங்கே போய் முடித்துக் கொள்வோமானால் அது நமக்கு உதவாது என்று இந்த சீகேம் துருகத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அது நல்ல ஒரு துருக்கம்தான். ஒழித்துக் கொள்ளுவதற்கென்று, பத்திரப்படுத்தப்படுவதற்கென்று, ஜனங்களுக்கென்று உருவாக்கப்பட்டதுதான், உண்டாக்கப்பட்டது. ஆனால் அது கை கொடுக்கவில்லை. இந்த இடத்திலே நான் என்னுடைய ஒரு சாட்சியும் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் என்னை ஏவுகிறபடினாலே பல வருடங்களாய் பல நெருக்கங்கள், இடுக்கண்களின் மத்தியிலேதான் கர்த்தருடைய ஊழியத்தை அடிமை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கொஞ்ச நாட்களாய் வயதாகிறதுனாலும் பிள்ளைகளின் காரியங்களினாலும் அந்த நெருக்கங்கள் வேறு விதமாக மாற ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே ஒரு எண்ணம், கடந்த சில நாட்கள் கூட அந்த எண்ணங்களை நான் திருப்பி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்து ஒருவேளை நாம் இப்படி செய்திருக்கலாமோ, நாம் தவறிவிட்டோமோ, தவறினதுனாலே தான் இப்படி இருக்கிறோமோ என்று கலங்கி படுக்கையிலே நான் படுத்துக்கொண்டு ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு நேற்று முன்தின இரவிலே அதிக நேரம் நான் சீக்கிரம் தூங்க வேண்டும் என்று 10:30 மணிக்கெல்லாம் எல்லா வேலைகளையும் முடித்து படுத்தேன். ஆனால் 12:30 மணி வரையிலும், ஏறக்குறைய 1 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வராமல் இந்த காரியங்களை நினைத்து அழுது கொண்டு ஆண்டவரிடத்தை கேட்டுக்கொண்டது. ஒருவேளை நான் தவறு செய்து விட்டேனோ, நான் போய் ஒரு துருக்கத்தை தேடாமல் போய்விட்டனோ, நான் அந்த காரியத்தை செய்திருக்க வேண்டுமோ என்று ஆண்டவரிடத்துல புலம்பிக் கொண்டிருந்தேன். எனக்கு நாளைக்கு நீர் எனக்கு ஒரு
வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலை இருட்டோடு ஜெபத்திற்கு வந்த போது போதகர் மூலமாய் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போக கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தான் உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார் என்கிறதான இந்த ஒரு வரி மாத்திரம் என் இருதயத்தின் ஆழத்திலே போய்விட்டு அதை என்னை உறுதிப்படுத்தி, அப்படியானால் ஆண்டவரே உமக்கு நன்றி. நேற்று இரவு பல வருடங்களாய் போய்கொண்டிருக்கிற பாதைகளை நினைத்து நான் அழுத போது நீர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பீரானாலும் நீர்தான் என் துருக்கம். எனக்கு இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடமாய் தெரியும். ஆனாலும் அந்த வசனங்கள் என் மனதுக்கு வராமற் போனது ஏனோ தெரியவில்லை. கர்த்தரின் நாமம் தான் எனக்கு பலத்த துருக்கம். எத்தனை முறை இதை மனப்பாடம் செய்து சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறேன். நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று இந்த துருக்கத்தை நான் மறந்து என்னுடைய யோசனை அப்படி இருந்திருந்தால் ஒருவேளை வேறு வழியாக இருந்திருப்பேனோ, என் ஊழியம் வேறு விதமாக இருந்திருக்குமோ என்றெல்லாம் யோசித்தேன். ஆனால் கர்த்தர் அவரே எனக்கு துருக்கம் என்பதை அடுத்த நாள் காலையிலே உடனடியாக ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு என்னோட பேசினார். ஆகையால் கர்த்தரின் நாமம் தான் நமக்கு பலத்த துருக்கம். அதற்குள்ளே ஓடி போய்விட்டு நெருக்கம் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், இக்கட்டுகள் வந்தால், அவமானம் வந்தால், நிந்தைகள் வந்தால், நமக்கு ஒரு நல்ல உதாரணம் என்று சொன்னால் தாவீது மாத்திரமே தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும், நான் நம்பி இருக்கிற என் துருகம், நான் நம்பி இருந்த துருகம் அல்ல, நான் நம்பி இருக்கிற துருகம். பிரசன்ட் டென்ஸ்ல பேசுகிறார் அவர். ஆனால் இந்த சங்கீதத்தின் தலைப்பு என்ன சொல்கிறது? கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடி விடுவிக்கப்பட்டு விட்டான். அப்ப என்ன சொல்லியிருக்கிறோம்? நான் நம்பி இருந்த என் துருக்கம். இந்த சவுல் என்னை துரத்தும் போது, என் சத்துருக்கள் என்னை துரத்தும் போது, என் மகன் என்னை துரத்தும் போது, எல்லாரும் துரத்தும் போது நான் நம்பி இருந்த என் துருக்கம் என்று எழுதியிருக்க வேண்டும். ஆனால் ஆவியானவர் அவருக்குள்ளே போட்ட அந்த வார்த்தை, நான் நம்பி இருக்கிற துருகம். நாம் நம்பி இருக்கிற துருகம் என்று சொன்னால், இப்பொழுதும் நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு ராஜ்யம் கிடைத்தது, என்னுடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள், எல்லாம் நடந்தாலும் நான் நம்பி இருக்கிற துருகம் என் தேவன் மட்டுமே. இதனை நல்ல ஒரு அறிக்கை பார்த்தீர்களா? நாமும் கூட இந்த துருகத்தை மாத்திரமே நான் நம்பி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாய் அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கடைசியாய் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். குகைகளிலும் என்று சொல்லி, குகைகளிலும் என்று சொல்லி. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியாரின் கையில் ஒப்பு கொடுத்தான். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இங்கே நாம் அவர்கள் கெபிகள், அரணான ஸ்தலங்கள், குகைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர்கள் அடைக்கலமாக்கி கொண்ட காரியங்கள் என்ன? குகைகளிலே போய் தங்களை ஒழித்துக் கொண்டிருந்தார்கள்.
அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷனை குறித்து தான் நாம் இந்த கிதியோனை குறித்து இந்த இடத்திலே வாசிக்கிறோம். அவன் ஒரு பயந்த சுவாபம் உடையவன் தான். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாதே, நீ போ, இந்த மீதியானியரை ஒரு மனுஷனை தோற்கடிக்கிறது போல நீ தோற்கடிப்பாய், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியை அந்த குகைகளிலே ஒளிந்து கொள்ளிடாத ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறான். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போரடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஆலைக்கு சமீபமாய் மீதியானியரின் கையில் இருந்து அந்த கோதுமையை தப்பு வைக்கிறதுக்காக போரடித்துக் கொண்டிருக்கிறான். குகைகளில போய் ஒளிந்து கொண்டு அடைக்கலமாய் இருந்து கொள்ளலாம், யாராவது நமக்கு ஏதாவது கொடுத்த சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் என்று அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் இவன் இல்லை. ஏன் கர்த்தர் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைத்தார்? நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று அழைத்தார். அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு ஒரு ஒரு பெரிய வேலையை அவன் கையில கொடுத்தார் என்று சொன்னான். அவன் தன்னை ஒழித்து கொண்டு அடைக்கலம் தேடிக்கொண்டு, ஓ எனக்கு வயதாகிவிட்டது, நான் போய் எங்கேயாவது படுத்து தூங்கி கொண்டிருக்கிறேன், ஓ எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, என்னாலே நடக்க முடியாது, ஓ எனக்கு இது இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, என் கடன் பிரச்சனை என் தலைக்கு மேல் ஓடி போய் கொண்டிருக்கிறது, வெள்ளம் போல ஓடுது, இதுல இருந்து ஆண்டவர் என்ன மீட்டா மட்டும்தான் நான் ஊழியம் செய்வேன். இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோமா? அடைக்கலம் தேடி குகைகளிலே புகுந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், போர் அடிக்கிற மாட்டை கட்டாயாக என்று எழுதப்பட்டிருக்கு. போரடிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த நாட்களில் நான் உன்னை போர் ஆயுதமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கிறார். அப்படியானால் நாம் யாவரும் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிதியோனை போரடிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் பயந்து கொண்ட குகைகளிலே நம்மை ஒழித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், வேலைகள் இருக்கத்தான் செய்யும், வியாதி வரதான் செய்யும். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு வியாதி வரத்தான் செய்யும். அதற்கென்று காலமெல்லாம் வியாதியா சிஸ்டர்? எனக்கு அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு. அதுக்குன்னு காலமெல்லாம் கடனா சிஸ்டர்? ஒன்னடைஞ்சோடனே அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முள். அதுல இருந்து வெளியில வருவதற்கு வசனத்தை பிடித்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் தான் வெளியிலே வர வேண்டும். சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ தான் அவிழ்த்து விட்டு. ரட்சிக்கிற வேலை மட்டும்தான் ஆண்டவர் செய்தார். இனி சிறையிருப்பிலிருந்து நாம் தான் வெளியில வரோம். நம்முடைய வேலை ஒரு சிறையிருப்பா. நாம் தான் ஒரு நேரத்தை தெரிந்தெடுத்து ஜெபிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு நாம் தான் ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நாம் தான் எடுக்க வேண்டும். சிறையிருப்பிலிருந்து நாம் தான் வெளியில வரும். எனக்கு அதிக வேலையா, வீட்டு வேலையா, நான் தான் ஒரு நேரத்தை குறித்து வைத்து, ஆண்டவரே இந்த நேரம் எனக்கு ஒரு வேலையும் வரக்கூடாது, நான் செய்வேன் என்று நான் தான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முயற்சி எடுக்க வேண்டும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 41:15 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்படிதான் வெறும் 300 பேரோடு கூட அவன் அந்த மீதியானியரை, யார் அவர்களுடைய ஆகாரத்தை கூட எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதுக்குதான் கோதுமையை ஆலைக்கு புறம்பே அந்த பக்கத்திலே போய் அவன் போராடித்துக் கொண்டிருந்தான். அதை தூக்கி கொண்டு போயிடக்கூடாதே அவர்கள் என்று. ஆகாரத்தை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை, தானியங்களை விட்டு வைக்கவில்லை. அவர்களுக்கு மீதியானியர் அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களாயிருந்தார். உங்களுக்கும் எனக்கும் அதை விட
அதிகமான கொடுமைகள் வந்தாலும் வராவிட்டாலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோம். ஏசாயா 41:15 படியாக இனி நம்மை போரடிக்கிறவர்களாய் அதற்குரிய ஒரு எந்திரமாக இந்த நாட்களிலே உங்களை என்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரங்களுள்ள மன்னிக்க வேண்டும் பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கோப்பார். மலைகளை போன்ற நெருக்கம் இடுக்கண்கள் நமக்கு இருக்கலாம், குன்றுகளை போல இருக்கலாம், பெரிய மலை போல இல்ல, சின்ன சின்ன குன்று போல கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதை பதருக்கு உப்பாக்கி போடுகிற அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய கர்த்தருக்கான வைராக்கியத்தை ஆண்டவர் ஒரு போரடிக்கிற எந்திரமாக, அது கூர்மையான பற்களோடு புதிதும் கூர்மையும், அந்த புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக என்னை மாற்றும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா? நாம் ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். ஏசாயா 41:15 படியாக ஆண்டவரை போரடிக்கிறதற்கு என்னை நீர் ஒரு புதிதும் கூர்மையுமான பற்களுடைய எந்திரமாக்குகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரிப்போம். நாம் போய் இந்த ஜனங்களை போல நெருக்கம் இடுக்கன் வந்த போது கெவிகளிலே, துருக்கங்களிலே, முட்காடுகளிலே, குகைகளிலே, கண்மலைகளிலே தங்களை ஒழித்துக் கொண்டது போல நாம் நம்மை ஒழித்துக் கொள்ள வேண்டாம். நமக்கென்று ஒழித்துக் கொள்ள ஒரு கண்மலையும் ஒரு துருகமும் நமக்குண்டு. அவர் நான் நம்பி இருக்கிற துருகம், அவரிலே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்வோம் என்று சொன்னார். அவர் நம்மை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார். அன்றைக்கு ஆலையின் பக்கத்திலே கொஞ்சம் கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தவனே ஒரு பெரிய யுத்தத்தை நடத்த கிருபை செய்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறதுங்க. அது ஆவிக்குரிய யுத்தம். ஆகியால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையே என்னையும் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறார். போரடிக்கிறது. நாம் எழும்புவோமா? எழும்பி ஆண்டவருக்காய் போரடிப்போம். நல்ல கோதுமை மணிகளை ஆண்டவருக்காய் சேர்ப்போம். மற்ற வேண்டாத காரியங்களை பதரை போல பறக்கடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராங்க. நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அருமையான கால வேளையிலே ஆண்டவரே, அன்றைக்கு நெருக்கம் இடுக்கணும் வந்த போது ஆண்டவரே, தேவ ஜனங்கள் தங்களை கெவிகளிலே, துருக்கங்களிலே, ஆண்டவரை முட்காடுகளிலே, குகைகளிலே, கண்மலைகளிலே தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்களை காப்பாற்றவில்லை என்று நாங்கள் இன்றைக்கு தெளிவாய் கண்டு கொண்டோம். ஆனால் நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் துருக்கம். உம்மை நம்பி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நம்பி இருக்கிற துருக்கம் நீர் ஆண்டவரே. ஆகையால் அப்பா, நாங்கள் எந்த கெபியோ குகையோ தேடி ஒளிந்து கொள்ளாதபடிக்கு எங்களை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாய் இன்றைக்கு மாற்றி இருக்கிறதற்காக ஏசாயா 41:15 படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.